சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நில மீட்பு அது சார்ந்த ஒரு போராட்டம், சமூக நீதி விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறாரு. திமுகவுக்கு கடும் நெருக்கடியையும் அழுத்தத்தை கொடுக்குறாரு திரு சீமான் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க? வாங்கின காசு கூவணும்ல. யார் சார் திமுகவா? யாரை சொல்றீங்க? திரு சீமான் அவர்கள் என்ன காசு சார் வாங்கினாரு? எல்லாத்தையும் சொல்றீங்க. அரசியல் பரிசலா கேள்விப்பட்டதுதானே. பாஜக இந்த மாதிரி பாஜக ஓட்டு போடலைன்னா இப்ப எப்படி கலக்கு தொகுதியில இந்த ஓட்டு வந்திருக்கும் அவருக்கு. பஞ்சமி நிலத்தை பத்தி இவர் யாரு? ஏற்கனவே டாக்டர் ஒருத்தர் பேசினாரு, இவர் ஒருத்தர் பேசுறாரு. பஞ்சமி நிலத்தை அவன் வாங்குறவன் அவன் வித்துட்டு போறான், காசை கொடுத்துட்டு வித்துட்டு போறான். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு இல்ல, அது கூட என்ன 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 சொல்றீங்க? பிரிட்டிஷ்காரன் கொடுத்ததா? ஆங்கிலேயர் காலத்தில் தலித் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் தான் பஞ்சமி நிலம். சரி சரி வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்துல அது கூட தெரியாம பஞ்சமி நிலம் என்னன்னு தெரியாம திமுக எப்படி குட்டு கொடுக்குறாரு பாருங்க. என்ன திமுக இது வந்து பஞ்சமி நிலத்துக்குண்டான இதுதான், மாற்று கருத்து இல்லை. புரியுதுங்களா? பஞ்சமி நிலம் வந்து விற்கவும் கூடாது, அடுத்தவங்க வாங்க கூடாதுன்ற சட்ட விதி எல்லாம் எதுவும் இல்லை. கல்யாண மண்டபம் எல்லாம் கட்டி 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10 லட்சம், ஆனா இவங்க கட்ட வாடகை 11,000 ரூபாய். எத்தனை கோடி செலவு பண்ணி கட்டி இருக்குங்க? கையில திமுக காரனுக்கு திருச்சியில் இல்லாத இடமா? ஏன் உங்களுக்கு சுத்தி சுத்தி வச்சிருக்கீங்க? இந்த வக்கோட இடத்த ஏதோ வறுமையில் வாழக்கூடிய ஏழை முஸ்லிம்களுக்காக. சரி, இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பையும் இப்போ வந்து இப்போ ஒரு மெயின் இஷ்யூவா இப்போ டாக்டர் ஐயாவும் சொல்றாரு. இப்போ கலவர பூமியா கூட ஆயிடும், 69% வந்து போயிடுச்சு அப்படின்னா, 50% ஆயிடுச்சு அப்படின்னா அப்படின்னு கூட டாக்டர் ஐயா சொல்றாரு. இப்போ இந்த சீமான் இல்ல, இவர மாதிரி 100 சீமா முளைச்சு வந்தாலும் நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசை கேட்க சொல்லு. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுக சார்ந்த முனைவர் காமாட்சி ஐயா அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். திரு காமாட்சி ஐயா, வழக்கம் போல இப்போ மக்களினுடைய சமூக நீதி விவகாரத்தை வந்து திருப்பியும் திரு சீமான் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாரு. வரக்கூடிய மார்ச் 1ஆம் தேதி ஒரு மாபெரும் போராட்டத்தை அறிவித்திருக்கார். இன்னும் இடம் தேர்வாகப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தி தான் வந்து வண்ணமாக இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நில மீட்பு அது சார்ந்த ஒரு போராட்டம், சமூக நீதி விஷயத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறாரு. திமுகவுக்கு கடும் நெருக்கடியையும் அழுத்தத்தை கொடுக்குறாரு திரு சீமான் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க? வாங்கின காசு கூவணும்ல. யார் சார் திமுகவா? யாரை சொல்றீங்க? திரு சீமான் அவர்கள் என்ன காசு சார் வாங்கினாரு? எல்லாத்தையும் சொல்றீங்க. அரசியல் பரிசலா கேள்விப்பட்டதுதானே. பாஜக இந்த மாதிரி பாஜக ஓட்டு போடலைன்னா இப்ப எப்படி கலக்கு தொகுதியில இந்த ஓட்டு வந்திருக்கும் அவருக்கு. அதிமுக ஓட்டு வந்திருக்கு. அதிமுக ஓட்டு போட மாட்டான், சும்மா அதிமுக ஓட்டு இருக்கா, ஆறுவோட வீடு வந்திருக்கும். அம்மா என்ன பேசுறேன் அவங்களோட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதிமுகவும் சரி பாஜக ஓட்டுகளும் சரி முழுக்க முழுக்க திமுக தான் போயிடுச்சு. என்ன இல்லைங்கய்யா, இப்போ போற போக்குல ஒரு பக்கம் விஜய் அவர்கள்ட்ட வந்து அதிமுக காசு கொடுத்து வாங்க பார்க்குறது கூட்டணிகள்லாம் அப்படின்றீங்க. ரெண்டாவது இப்போ நாம் தமிழர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. என்ன இது போற போக்குல எல்லாத்தையும் வந்து காசு 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 கொடுத்து வாங்கிடுறாங்க கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. சீமான் பேசுறது ஆதாரம் கேட்பாங்க, பொய் பேசுறது ஆதாரத்தை காட்டி. ஆனா இவங்க சொல்லக்கூடிய பொய்களுக்கெல்லாம் ஆதாரத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க. எப்படி இது எப்படின்னா, இப்ப திரு சீமான் அவர்கள் இப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அப்படின்னா வாங்கின காசு கூடும் அப்படின்றீங்க. நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ளப்பட்ட, தண்ணிக்குள்ள இருந்து மூச்சு விட்டா அந்த மூச்சு முட்டை முட்டையா வெளியில வருமா வராதா? வரும்ல. அது மாதிரி சீமானுடைய விஷயங்கள் எல்லாமே வெளியில வந்துகிட்டே இருக்கு. தொழுதொரு வண்ணமும் தினம் வருது. இவர் தினமும் ஆக்கிரமிப்பு பண்றாரு. இன்னைக்கு கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. இவர் பேசுற பேச்சுக்கள் எல்லாமே ஏதாவது நடைமுறை சாத்தியமா? இப்ப பஞ்சமி நிலத்துக்கு இவர் என்ன அண்ணாவி? பஞ்சமி நிலத்தை பத்தி இவர் யாரு? ஏற்கனவே டாக்டர் ஒருத்தர் பேசினாரு, இவர் ஒருத்தர் பேசுறாரு. பஞ்சமி நிலத்தை அவன் வாங்குறவன் அவன் வித்துட்டு போறான், காசை கொடுத்துட்டு வித்துட்டு போறான். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா வீடு கட்டி இருக்க அங்க, அது எத்தனை ஏக்கரால கட்டி இருக்கு? கிட்டத்தட்ட 40 ஏக்கரால அந்த பங்களா இருக்கு. 40 ஏக்கரால பஞ்சமி நிலம் பாதி நிலம் சொல்லி கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்டுகளும் அன்றைக்கு இருந்த மற்ற எல்லாமே போய்
பெரிய போராட்டம். கம்யூனிஸ்ட் இங்க முரசொலி அலுவலகத்துல போய் முற்றுகையிடல. முரசொலி அலுவலகம் தான் நாங்க டாக்குமெண்ட் கொடுத்துட்டோமே, அப்புறம் என்ன அதெல்லாம் கொடுத்தாச்சு. நீ நெருக்க போய் தாய போய் கேட்டு வர சொல்லு. இதுதான் வந்து குதிர்காவாதம். என்ன குதிர்காவாதம்? அவரு மதர் பத்திரிகை கேட்கிறாரு, உங்களால தர முடியல. அபிடேவிட் தாக்கல் செய்யுங்க, எஸ்சி ஆணையம் வந்து விசாரிக்கிறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லி உத்தரவு போட்டா நீங்க போய் அபிடேவிட் தாக்கல் செய்யுங்க, அதெல்லாம் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்க நண்பர் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் தான் இந்த விவகாரத்துல வந்து வழக்கு தொடுத்தது. இங்க பாரு, பேராசிரியர் இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், பஞ்சமி நிலங்கிறது அது வந்து ஒரு காலத்துல கொடுத்தாங்க. அந்த பஞ்சமி நிலத்தை அதாவது அரசாங்கம் வந்து பட்டியலின மக்களுக்கு கொடுத்தாங்க. அரசாங்கம் எந்த அரசாங்கம்? அரசாங்கம் வந்து ஆரம்பத்துல வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு இல்ல, அது கூட என்ன 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 சொல்றீங்க? பிரிட்டிஷ்காரன் கொடுத்ததா? ஆங்கிலேயர் காலத்தில் தலித் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் தான் பஞ்சமி நிலம். சரி சரி வச்சுக்கோங்க. பிரிட்டிஷ்காரன் காலத்துல அது கூட தெரியாம பஞ்சமி நிலம் என்னன்னு தெரியாம திமுக எப்படி முட்டு கொடுக்கிறாரு பாருங்க. என்ன திமுக என்ன பஞ்சமி? ஜெயலலிதா அவர்களே சட்டமன்றத்துல சொல்லியிருக்காங்க, சென்னையில வந்து பஞ்சமி நிலமே சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையிலே அறிவிச்சிருக்க கூடதே நம்ம பாக்குறோமே இந்த சீரியல். ஆனா சொல்றேன், ஜெயலலிதா அறிவித்தாங்க, திமுக பண்ணிச்சு, திமுக ஆட்சியில இருக்கு. ஆட்சியில் இருக்குன்னா பதிவுத்துறை அவங்களுடைய கட்டுப்பாடு தான், மாநில அரசு கட்டுப்பாடு. பதிவுத்துறை கட்டுப்பாடுல இருக்குன்னா யாரும் நீ எப்படி ஒன்றும் மாத்திக்கலாம். எத்தனையோ போலி பத்திரங்கள் போட்டு இதுதான் ஒரிஜினல் பத்திரம்னு காட்டுறாங்க இல்லைங்க. அதுக்குதான் வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த தடா பெரியசாமி போன்ற நபர்கள் முரசொலி வந்து இது பஞ்சமி நிலம் சொன்னாங்களா இல்லையா? சொல்லும் போது இவங்க பட்டா இருக்குன்னாங்க. பட்டா வேண்டாம், தாய் பத்திரம் காட்டுங்க. ஏன்னா பட்டா யார் வேணா எப்படி வேணா மாத்திக்கலாம், தாய் பத்திரத்துல தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க இப்படி எப்படி. நானும் சொல்றேன், பஞ்சமி நிலமா இருக்கலாம், அது வந்து ஏதோ ஒரு தலித்து அவங்க உரிமையாளர் இருக்கா, அவன் யாருக்கிட்ட வித்து இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து இவங்க வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் உண்மை. நம்ம அதுக்குன்னு சொல்லி ஆக்குபை பண்ணாங்கன்றது நான் அந்த வகைத்துல போகல. ஏன் சொன்னா அந்த அளவுக்கு கேவலமானவங்களா திமுக காரன் நான் பாக்கல. ஓரளவுக்கு கேவலமானவங்கன்னு தெரியும், தவிர ஒட்டுமொத்த கேவலம். உதாரணம் சொல்றேன், உதாரணம் பஞ்சமி நிலம் எனக்கு வந்திருக்குன்னு வைக்கிறேன், ஒதுக்கி இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு வித்திருக்கலாம், நீங்க இவங்களுக்கு வித்திருக்கலாம், இவரு கட்சிக்கு கொடுத்துருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த இது வந்து பஞ்சமி நிலத்துக்கு உண்டான இதுதான், மாற்று கருத்து இல்லை. புரியுதுங்களா? பஞ்சமி நிலம் வந்து விற்கவும் கூடாது, அடுத்தவங்க வாங்க கூடாதுன்ற சட்ட விதி எல்லாம் எதுவும் இல்லை, இருக்காது, எதுவுமே இல்லை. யாரும் வாங்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள் பஞ்சமி நில இடங்கள் இன்னைக்கு மற்றவங்க கையில இருக்குன்னு சொன்னா அது காரணம்னா அவங்க ஆள் மாதிரி வித்துட்டு போயிட்டாங்க, பட்டா கிட்டார் வாங்கி போயிட்டாங்க. இப்படிதான் பார்க்க முடியும். அதே நேரத்துல வந்து இவங்க பத்திரமாட்டு தங்கம், அடுத்தவங்களுடைய சொத்தெல்லாம் ஆட்டை போட்டுருக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா இப்போ கூட திருச்சியில வந்து கலைஞர் அறிவகன் கட்டியிருக்காங்கல்ல, அது முழுக்க முழுக்க உடனே வக்போர்டு வாரியத்துக்கு சொந்தம். நாங்க தான் சொல்றோம் 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு வாங்கியிருக்கோம். உங்களுக்கு திருச்சியில இருக்கக்கூடிய கேண்டருக்கு இல்லாத சொத்தா நீ வக்போர்டு எடுத்த 99% 99 ஆண்டுகளுக்கு நீங்க வந்து பட்டா போட்டு வாங்குறீங்க. நான் எங்க ஆட்சி காலத்திலே வாங்கினோம். அண்ணா திமுக ஆட்சி காலத்துலதான் அந்த இடத்த திமுக ஆட்சிக்கு வந்தோம்னா வக்போர்டு சேர்மனா நம்ம யாரு அப்துல் ரஹ்மானா இவரு ஹைதர் இருக்கும் போது ஹைதர் அலி காலத்துல தான் அந்த ஒப்பந்தம் ஆனது. புரியுதுங்களா? ஹைதர் அலி இன்னைக்கு ஒன்னும் பேசிக்கலாம், ஒவ்வொரு இடம் அவங்க ஆட்டை போறோம் இவங்க ஆட்டை போறோம். இவருடைய காலத்துலதான் உருப்படியா ஒரு வாடகை போகுது. உங்க நிர்வாகத்தை நடத்துறதுக்கு அங்க இருக்க வாடகை போகுது. இவங்க ஒரு நாள் வாடகை 5 லட்சத்துல இருந்து 5 10 லட்சம் வாங்குறாங்களாம். கல்யாண மண்டபம் எல்லாம் கட்டி 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி 10 லட்சம். ஆனா இவங்க கட்ட வாடகை 11,000 ரூபாய். எத்தனை கோடி செலவு பண்ணி கட்டி இருக்குங்க. கையில திமுக காரனுக்கு திருச்சியில இல்லாத இடமா? ஏயா உங்களுக்குதான் சுத்தி சுத்தி வச்சிருக்கீங்க. இந்த வக்போட இடத்த ஏதோ வறுமையில் வாழக்கூடிய ஏழை முஸ்லிம்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம். அந்த இடத்த நீங்க ஆட்டம் பண்ணி உட்காந்துருக்கீங்கன்னா போட்டவங்க தவறு. நாங்க வாடகைக்கு எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். எங்க வாடகை முடிஞ்சா உங்கள்ட்ட ஒப்படைக்கணும். சும்மா 99 வருஷம் போட்டீங்க, அவங்க 10 வருஷம் இருந்தாலும் காலி பண்ண முடியாது இல்லையா? 99 வருஷம் காலி பண்ண முடியாது. இன்னொன்னு என்ன தெரியுமா, அறிவாலயத்துல கலைஞர் அறிவாகம் ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல இன்னொன்னு என்ன, முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை கல்யாணத்துக்கெல்லாம். திரும்ப மாறுபடி பசங்க தான் அனுமதி.
ஐயா ஒண்ணு இல்லையா, மட்டன் சமைக்க கூடாதுயா, சமைக்கணும் அவ்வளவுதான். நான்வெஜ்னு வச்சா முஸ்லீம் வருவான்னு தெரியும், ஆனா நான்வெஜ் வெஜ் தான். அந்த அந்த பண்டங்கள் அந்த பண்ண முடியாது இல்ல சார், வரமாட்டாங்க. எல்லா சமூகத்துக்கும் உங்களுக்கு ஒரு முஸ்லிம் சமூகம் அப்படித்தானே சார் இது யூஸ் பண்றாங்க. அதனால அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, வக்கோட இடத்துல ஆட்டையை போட்டுக்கிட்டு அதை கட்டிட்டு நீங்க நம்முடைய முஸ்லீம்களுக்கு கூட அனுமதி இல்ல. இங்க இருக்கக்கூடிய அண்ணா அறிவாளத்துல இருக்காங்க, தோழம் தொப்பம் எல்லாம் டீம் முட்டி போட்டு முட்டு கொடுக்குறானுங்கல்ல சோசியல் மீடியால எல்லாம். அவங்க பொண்டாட்டிய அவங்க பொண்ணு புள்ள கல்யாணம் நடத்த சொல்லுங்க அறிவாளத்துல. எவனும் மார்வாடி பையன், மார்வாடிகளுக்கு எதிராக பேசிட்டு இருந்த கட்சி மார்வாடி பையனுக்கு கல்யாணமா நடக்குது. அவன் தாயா 6 கோடி ரூபாய் 7 கோடி ரூபாய் ஓட்டு மட்டும் நீ போடுறா, நீ ஓட்ட மட்டும் அது ட்ரஸ்ட்ங்க, அதுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம்? அது அண்ணா அறிவாலயம் ட்ரஸ்ட். இது திமுக அப்படி எதிர்கொள்ள போகுது. ஏற்கனவே முரசொலி பஞ்சமில்லமா பஞ்சமில் விவகாரத்துல பல விவகாரங்கள்ல திமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கடுத்து சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்ச்சியா திரு சீமான் அவர்கள் நீங்க சொல்வது போல ஒரு எதிர்கட்சிகள் அந்தஸ்து வந்துருவார் போல. இப்ப இந்த இடைத்தேர்தலே அது ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்து நீங்க சொல்வது போல அது பழிச்சிரும் போலயே, வரக்கூடிய சட்டமன்ற திரு சீமான் அவர்கள் அந்த இருக்கையில் உட்கார்வார் போலயே. அதுக்கு வர்றதுக்கு தகுதிகள் இருக்கு, அந்த தகுதிகளை அவரா தகுதி இல்லையா? நீங்க தான் சொன்னீங்க தகுதி இருக்கு, அந்த தகுதியை அவர் தான் ஏற்படுத்திக்கணும்னு சொல்றேன். நீ என்ன முதல் நான் பேசுறத கேட்டுட்டு பேசு, நீயா படப்படப்படன்னு பேசாத. அவருக்கு தகுதி இருக்கு, ஆனா அந்த தகுதியை வளர்த்துக்கணும். தகுதியை எனக்கு புரியல, தகுதி இருக்கு ஆனா ஏற்படுத்திக்கணும். ஆமா, தகுதியை அதான் இந்த தகுதின்னு நிக்காது. அதுக்கு ஒரு மைக்க பிடிச்சா என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். இல்ல அவர் இடம் பொருள் ஏவல் அறிந்தானே பேசுறாரு. அவரு பொதுநடைகளை ஒரு கடுமையான பாணி யூஸ் பண்ணாலுமே கூட எங்கெங்க சபையில பேசணும் அப்படிதான் பேசுவாரு. அப்படின்னு பேசுவாரு. நீ அவங்க ஆதரவாளர் இருக்கிறதுனால அப்படி சொல்ற. நான் ஆதரவாளர் ஏன் சார் என் மேல நீ இல்ல இந்த பக்கத்துல உட்கார்ந்து இருக்காருல்ல, அவரை வச்சு மாநாடு நடத்த போறீங்கன்னாரு. சரி, அப்புறம் திடீர்னு அவர் என்ன இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பையும் இப்போ ஒரு மெயின் இஷ்யூவா இப்ப டாக்டர் ஐயாவும் சொல்றாரு. இப்போ கலவர பூமியா கூட ஆயிடும், 69% போயிடுச்சு அப்படின்னா, 50% ஆயிடுச்சு அப்படின்னா அப்படின்னு கூட டாக்டர் ஐயா சொல்றாரு. இப்போ சீமானவர்களும் இப்போ வரக்கூடிய 31 அடுத்த மாதம் 1ஆம் தேதி போராட்டம் நடத்த இருக்கிறாரு. இப்ப எப்படி பாக்குறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு? நீங்க எடுத்தே ஆகணும் போல இந்த வாட்டி. நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டீங்க. சாதிவாரி கணக்கு ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். இப்ப ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு இப்ப டாக்டர் ஐயா இவ்வளவு முழுமூச்சா நிக்கிறதுக்கு காரணம் அவருக்கு அந்த 10.5 இடஒதுக்கீடு. சும்மா ஐயா 10.5% தான் அவர் ஒத்துறாரு. சீமான அவருக்கு தான் தொட போறாரு, வேற என்ன? இல்ல அவர் எல்லா சமூகத்துக்கும் சமூகத்துக்கு இல்ல, இந்த சீமான் இல்ல. இவர மாதிரி 100 சீமா முளைச்சு வந்தாலும் நாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு கேட்க சொல்லு. அவர் ஒன்றிய அரசு கூட இருக்காருல, ஒன்றிய அரசு கேட்க. இது இந்த புரிதல் ஏன் சார் உங்க ராகுல் காந்திக்கு இல்ல? என்னத்துக்கு ராகுல் காந்தி சொன்னார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு எடுக்கணும். அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் எடுத்துட்டே இருக்காங்களே, அழகா பிரமாதமா எடுத்து என்ன புடுங்கினாங்க சொல்லு. பொருளாதாரத்தினுடைய இது எடுத்திருக்காங்க. அந்த கம்யூனிட்டி என்ன நிலையில இருக்குன்னு அவங்களுக்கு அறிவிப்பாங்க. அதுக்கு அடுத்து விடஒதுக்கீடு வரம்பை எப்படி உயர்த்தலாம்னு சொல்லி அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுப்பாங்க. என்ன லூசானமா பேசுற சொல்லுங்க. எந்த ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுத்தா அந்த மாநில அரசு உள்ளொதுக்கீடு தான் பண்ண இயலுமே தவிர ஜாதியோ தகுந்தாற் போல அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில ஒரு ஜாதிக்காக ஒதுக்கணும்னா ஒன்றிய அரசு தான் ஒதுக்க முடியும். ஒரு மாநில அரசு ஒதுக்க முடியாது. இப்ப ஏற்கனவே 10.5 ஒதுக்குனதே இப்ப நீதிமன்றத்துல போய் கிடக்கு. அதுக்காக தான் அவர் என்ன பண்றாரு, இவருக்கு மட்டும் இல்ல சார். அது நீங்க ஐயா விட்டுருங்க, நீங்க வாங்க சீமான் அவர்களுக்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு, எல்லா சமூகத்துக்கும் அண்டர் ரெப்ரசன்டட் கம்யூனிட்டிஸ் எல்லாருக்கும் நீதி வழங்கணும். அதுக்காக நாங்க என்னத்துக்கு நீதி வழங்குறது? நீதிபதி அங்க இருக்காரு, தாடி வச்சு. நீங்க பாரதிய சமூகத்துக்கு 3% கொடுத்தீங்க. இதனால பழைய தேவேந்திர குல சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுது, அவங்களுக்கு வரம்ப உயர்த்தணும் அப்படின்னு கேக்குறாரு. அவர் தான் பேசுறாருன்னா நீ கேள்வி முன்வைக்கிறேன். 18% அவங்களுக்கு கொடுத்த வெறும் 3% தான். மீதம் இருக்கக்கூடிய 15% அந்த 2 கம்யூனிட்டி
என்ஜாய் பண்ணுது. அதெல்லாம் என்ன ஆமா 15% அவங்க யூஸ் பண்றாங்க, 3% தான் அருந்ததி கொடுத்துருக்கு. அதே மாதிரி பேக்வேர்ட்ல இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு கொடுத்தது எவ்வளவு 3.5 தான், மத்தது பூராமே அந்த பேக்வேர்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆகையினால இது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாக்க இன்னைக்கு 18% இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதிகமா, அப்ப அவங்களுக்கு கொடுக்கறது எவ்வளவு கொடுக்க இயலும்? அதிகமா கொடுக்கணும் இல்ல? அதான் எடுக்கின்றாங்க. அத நம்ம எடுக்க முடியாது. உள்ளொதுக்கீடு நம்ம பண்ணா பிரச்சனைகள் வரும். ஒன்றிய அரசு பண்ணட்டும், நாங்க வம்புலுக்க விரும்பல, புரிஞ்சுக்கோ. திரு தடவை சார் 100 சீமான் வந்தாலும் நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்றாரு ஐயா. நான் என்ன சொல்றேன், சாதி ரீதியான இடஒதுக்கீடு கணக்கு எடுத்தாங்கன்னு சொன்னா எந்தெந்த சாதிக்கு எவ்வளவு இருக்குன்னு பங்கீடு வெளிப்படும். அதன் மூலியமா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இடஒதுக்கீடு பகிர்ந்தளிங்க, வேலை முடிஞ்சிச்சு. இப்ப பீகார்ல எடுத்தாங்க, இது மத்திய அரசு தான் எடுக்கணும், வேற யாரும் எடுக்க முடியாது மாநில அரசு. அப்ப பீகார் எப்படி எடுத்தாங்க? பாட்டா நீதிமன்றம் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் புரிதலோட பேசுங்க. இவர் எடுத்தாரு, ஆந்திரா எடுத்தாங்க, கர்நாடகா எடுத்தாங்க, இதெல்லாம் தெலுங்கானா எடுத்தாங்க, இதெல்லாம் ஒன்றிய அரசு வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒதுக்கீடு பண்ணாங்களா? சொல்லுங்க சார். நீங்க திமுக உங்ககிட்ட எந்த ஒரு அழுக்கும் இல்லைன்னு சொன்னா நீங்க எடுக்கிறதுக்கு முன் அதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சு வைங்க. ஏன் பயப்படுறீங்க? நாங்க பயப்படல, சிறுபான்மையா இருக்கீங்க, அதனால நம்ம ஆள முடியாது, நம்ம முதல்வரா இருக்கிறது ஆள்றது மக்கள் வாக்களிக்கிறதுக்கு இதுக்கு என்ன மஸ்து இருக்குங்க? மக்கள் வாக்களிக்கிறாங்க, அதுதான் நீங்க எடுங்கன்ற நானு. இஸ்லாமியர்கள் 10% மேல இருக்காங்க, ஆனா 3% கொடுத்து எப்படி சும்மா 10 பையன் சொல்லிட்டு இருக்காரு உண்டு இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி எப்படி கருணாநிதி முஸ்லிம்களை கொச்சைப்படுத்தி அந்த ஒரு தூக்கி போட்டாரு. அதுக்கு சில தலைவர்களுக்கு விழா நடத்தினாங்க. ஆமா, நான் தெரியாம கேட்கிறேன். 10 வருஷமா ஜெயலலிதா ஆட்சி இருந்துச்சு, அன்னைக்கு ஜாதி வாரி கணக்கெடு எடுமான்னு அந்த மாட்டு போய் கேட்கறது. அன்னைக்கு எங்கள்கிட்ட நானும் திமுக ஓட்டு போட்டேன், என் சமூகம் திமுக ஓட்டு போட்டிருக்கு, கேட்கிறோம் செய்யுங்க. உங்களுக்கு நாங்க செஞ்சாச்சு, என்ன செய்ய நாங்க உங்களுக்கு பாருங்க ஒன்றிய அரசு நாதாரித்தனமான அந்த இடஒதுக்கீடு பண்ணதை திருப்பி எடுத்துங்கன்ற. எங்களுக்கு அது தேவையில்லை. ஒன்றிய அரசு கணக்கெடுப்ப நடத்துங்க, அப்ப எவ்வளவு சதவீதம் வருதுன்னு நம்மள பார்த்தோம். அப்ப இதோட கம்மியா தான். அதுல பாருங்க, அருந்ததியருக்கு 3% முஸ்லிம்களுக்கு 3%. அருந்ததி அளவுக்கு தான் முஸ்லிம்கள் இருக்காங்களா? எவ்வளவு கொச்சைப்படுத்திருக்காங்க பாருங்க கருணாநிதி. எதுல வருது? அது பட்டியலின மக்கள் ஒதுக்கீடுல வருதுங்க, உங்கது ஓபிசில வருதுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? பேசுறீங்க உங்கது ஓபிசி, அது எஸ்சி எஸ்டில வருது. சும்மா முஸ்லிம்களும் அவ்வளவுதான் சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அது எஸ்சி எஸ்டில இருப்ப அந்த 18% பிரிக்கிறது, உங்கது எத்தனை %? 50% இருந்து பிரிச்சு கொடுக்குது. என்ன பேசுறீங்க? சும்மா இருங்க. நீங்க எங்க பாருங்க, உங்களுக்கு திமுக அரசை பத்தி தவறா சித்தரிக்கணும், அந்த அரசை பத்தி நீங்க ஏதாவது குறை சொல்லணுங்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. நீங்க வாக்கியா வரப்பு சண்டை மாதிரிதான் நீங்க எங்களோட போடுறீங்க, வேற என்ன போடுறீங்க? அவருடைய துரோகத்தை. ஆமா, துரோகம். சாப்பிடுற சோத்துல மண்ணலி போட்டாங்க, அதனால அப்புறம் என்னத்துக்கு பேசுறீங்க? என் சமூகத்தினுடைய வாழ்வாதாரங்களை எத்தனை இழந்து இருப்பாங்க. என்ன உங்க திருப்பரங்குன்றமே அதுக்கு உதாரணம். என்ன திருப்பரங்குன்றம் என்ன உதாரணம்? பிளேட்டை மாத்துறீங்களா? என்ன திருப்பரங்குன்றத்துல என்ன வந்துச்சு? திருப்பரங்குன்றத்துல என்ன கொள்ள வந்துச்சு? என்ன சொல்லுதா திமுக செயல்முறை. திருப்பரங்குன்றத்துல நாங்க அந்த கோயில் வழிபாடுகளுக்கு எந்த தடையும் இல்ல. நீங்க போகலாம், சாமியை கும்பிடலாம், பாத்தியா ஓதலாம், எதை வேணாலும் பண்ணுங்க. உங்களை யாரு வேணாம்னா?